சொல்வதெல்லாம் உண்மை. பொண்ணு தானா? எங்க பொண்ணு தான். வளர்த்து பொண்ணு இல்லையம்மா, நான் பெத்த பிள்ளை. ஒரே ஒரு பொண்ணு. நான் அதெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். உங்க தங்கச்சி பையனை போய் பார்த்தாளா? இல்லை மேடம், அவர் டெத் ஆகிட்டார். அவர் ஹார்ட் அட்டாக் வந்து. சொல்லுங்கம்மா. என் பேர் பிரபா மேம். இப்போ எம்பிஏ கரஸ்பாண்டில் முடிச்சிருக்கேன். அப்பா பேர் பெரிய தம்பி, அம்மா பேர் முருகம்மாள். தம்பிங்க 2 பேர், ராஜன் ராகவன் சொல்லிட்டு. இதான் ஃபேமிலி. இவங்க வந்து அப்பா அம்மா வந்து என்னை வளர்த்தவங்க அப்படின்றது வந்து நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது மேடம். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற போது தான் தெரியும். தெரிஞ்சு கூட நான் வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஸோ இவ்வளோ வருஷம் வரைக்கும் நம்மளை வளர்த்துட்டாங்க அப்படின்றதுனால நான் எதுவும் பண்ணல. நான் வந்து பெரிய பொண்ணான 11th படிக்கிற போது பெரிய பொண்ணான அந்த ஃபங்க்ஷனே எனக்கு மேரேஜாக பண்ணாங்க. அந்த ஃபங்க்ஷனே எனக்கு மேரேஜ் இதுவாக பண்ணிட்டாங்க மேடம். மேரேஜ் பண்ணாங்க எனக்கு. உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் படிச்சீங்க? ஆமாம். அதுக்கப்புறம் 11th 12th படிச்சுட்டு காலேஜ்லாம் படித்தேன் நான். யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? என்ன நான் பிறந்தேன் பார்த்தீங்களா, சொந்த அப்பா அம்மாவோட அவங்க இதில் வந்து பார்த்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மாப்பிள்ளையோட ஊர் வந்து திருவண்ணாமலை. அவங்க அப்பா அம்மா வந்து திருவண்ணாமலை. அந்த சின்ன வயசில் எனக்கு எதுவும் விவரம் தெரியல, புரியல. எனக்கு மேரேஜ் பண்ணது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் பேசுவார், மாமன் தான் சொல்வேன், வந்து பேசுவார். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறம்போது இவங்கெல்லாம் அப்பா அம்மா இல்லை, என்னை வளர்த்தவங்க. என்னோடய தாத்தா வந்து சொந்த தாத்தா வந்து எனக்கு ரிலேட்டிவ் மாதிரி பேசுவார். ஸ்கூல் போகும்போது வரும்போதெல்லாம் ரிலேட்டிவ் மாதிரி பேசுவார். இவர் தான் சொந்த தாத்தா. அப்போது ஒரு விஷயம் சொல்லுங்கள், உங்கள் ஓன் அப்பா அம்மா பக்கத்துலேயே தான் இருக்காங்களா? ஓன் அப்பா அம்மா வந்து இல்லை மேடம், இப்போ இல்லை. ஓன் அப்பா அம்மா வந்து அப்போ எப்படி அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க? என்னை வந்து சின்ன வயசுலேயே இவங்க வந்து குழந்தையா இருக்கிற போதே திருடிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து சின்ன வயசாக இருக்கிற போது கேட்டாங்க, இதில் நிற்க வச்சு இது யார் அப்பா அம்மா அப்படின்னு கேட்குறம்போது, நான் வந்து இவங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இவங்கள தான் பார்த்து வந்ததுலாம் இவங்க தான் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்போ எப்படி அவங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அது வந்து அப்பா எனக்கு தாத்தா என்ன பண்ணியிருக்காருன்னா போராடி இருக்காரு, வாங்க முடியல என்ன. ஸோ மன ரீதியாக வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு மன ரீதியாக வந்து பிரச்சனை வரும் அப்படின்றதுனால இவங்கக்கிட்டே பணம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. இதுதான் மேடம் உண்மை. பணம் வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரியாமல் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி வளர்த்துருக்காங்க. சரி, மேரேஜ் இது தானே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு மேடம். அது வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால எதுவும் பண்ண முடியல. 4 மாதம் சொன்னேன், சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிவிட்டு 6 மந்த்து பேபி வயிற்றில் இருக்கிறம்போது காலேஜ் ஹாஸ்டலில் வந்து வார்டன்கிட்ட சைன் பண்ணிவிட்டு மாமா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அது போல் சொந்தக்காரர்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறோம், எத்தனை நாளைக்கு ஹாஸ்டலில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க மேடம். அன்னைக்கு வந்து காலேஜ் லீவு, ஹாஸ்டலில் சைன் பண்ணிவிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தார். நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த டாக்டர் அங்கிள் வந்து அப்பா ஈக்குவல் வயசு. அவர் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறம்போது கேட்டார், மேரேஜ் பண்ணிக்கிறியாம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன், அங்கிள் நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி அப்பா வயசில் இருக்கிறீங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி தாட்லாம் இல்லை, நான் படிக்கணும். நான் வந்து எங்கள் மாமாவுக்கு என்னை மேரேஜ் பண்ணிட்டாங்க, எனக்கு ஸ்டில் லைஃப் வரைக்கும் அவங்க மட்டும்தான் என்னோடய லைஃப் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் மேடம். சரி, நான் அதை வந்து இது பெருசாக எடுத்துக்கல. நான் அவர் பேசினாலே நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். நான் அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? அவர் வந்து அதுக்கப்புறம் 2006-07 ஒரு லாயர் மேம் கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள்லாம். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகல? இல்லை, அதுக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. நானும் மாமாவும் வெளியில் ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வந்தோம். இவங்க வந்து காலேஜில் வந்து அப்போது சீஃப் டாக்டராக இருந்தார் திருப்பத்தூரில் ஜிஹெச்சில். கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்தாராம். அப்போ எங்கள் அப்பாவும் கூட காரில் வந்தாங்க. கூட எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 3rd இயர் ஸ்டூடெண்ட் அவர். அவங்க 3 பேரும் காரில் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து கேட்டுக்கு வெளியே வருவோம். அவங்க ஒரு பைபாஸ் ரோட் மேடம், சென்னை வேலூர் டு சென்னை பைபாஸ் ரோட். அது ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் கார் நின்றுச்சு. கார் நின்று அப்பா மட்டும் வந்தார். வந்து எங்ககிட்ட வந்து எதில் நின்னோன்னு, அப்பா நாங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்குறோம் உங்களை பார்க்குறதுக்கு, நீ யார் கூடப்பா வந்த, எப்படி வந்தேன்னு, அது போல் டாக்டர் அங்கிள் வந்திருக்காரு, வா அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. போயிட்டு நானும் வந்து, அங்கிள் குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். என்ன படிக்கிற அப்படிங்கிற, எப்படி படிக்கிற அப்படின்னு கேட்டார்.
நல்லா படிக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது வெங்கடேஷ் நீ வந்து காரில் ஏறு அப்படின்னோடனே வெங்கடேஷ் அண்ணா போய் காரில் ஏறிட்டார். ஏறின உடனே எங்கள் அப்பா பெரிய தம்பி அவளை காரில் கொண்டு வந்து ஏற்று அப்படின்னாங்க. நான் வந்து எதுக்கு அங்கிள் காரில் ஏற்றுறீங்க, எங்கள் மாமா அங்கே நின்றார், மாமா கூட நான் வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி, இல்லை நீ வந்து காரில் ஏறு அப்படின்னு. அப்பா வந்து பின்னாடி முதுகில் வந்து இதை வச்சு அழுத்துற மாதிரி, பிஸ்டல் வச்சு அழுத்துற மாதிரி கா முதுகில் வச்சு அழுத்தினார். நீ மட்டும் காரில் ஏறலைன்னா உனக்கு சுட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தினார். அந்த அண்ணாவை காருக்குள்ளே வந்து அந்த அண்ணாவை கழுத்தில் கையை போட்டுக்கிட்டு நீ வந்து காரில் ஏறினா வெங்கடேஷ் கழுத்தை அறுத்துருவேன் நான் காருக்குள்ளே ஏறினேன். அந்த அண்ணன் கத்துறாரு, போம்மா போம்மா ஓடி போயிடு இல்லை சத்தம் போடு கத்து. எனக்கு வந்து அந்த டைமில் சடனாக அப்படி பண்ணவே எனக்கு புரியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேடம். அப்பா என்ன பண்ணாங்க, இப்படி கார் டோர் பிடிச்சிட்டு இருந்த உடனே கையில் உள்ளே இருந்த டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டார். அப்படியே கொண்டு போய் வாங்கிட்டு காரில் ஏற்றிட்டாங்க. காரில் ஏற்றிட்டு கொண்டு போயிட்டாங்க மேடம். கொண்டு போயிட்டு அந்த அண்ணன் ஒரு ஜிஹெச்சி அதை ஃபுல்லாக ஆப்ரேஷன் கேட்டுற மாதிரி இது பெட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. இப்போ வந்து 6 months பேபி, ஃபஸ்ட்டு பேபி வயிற்றில் இருக்குது. அந்த டாக்டர் வந்து அப்பா என்ன பண்ணார், அந்த அண்ணனோட கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு மூளையில் வந்து தலையை பிடிச்சிக்கிட்டு நெருக்க வைக்கிறார். டாக்டர் என்ன சொல்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி கேட்கணும், இல்லைன்னா அண்ணனும் ஃப்ரெண்டை கொன்னுடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாரு. அந்த அண்ணன் அப்பயும் கத்துறாரு, பாப்பா நீ வந்து எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ் மேடம், அவங்க என்னன்னு தெரியல, அதில் வச்சு என்கிட்ட வந்து சைன் போடுன்னு என்னை அடித்தாங்க. அடித்து வயிற்றில் வந்து குழந்தை இருக்கும்போது வயிற்றுலேயே உதச்சார் அந்த டாக்டர். நான் போட மாட்டேன் அப்படின்னும்போது பின்னாடி வந்து முதுகில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. முதுகில் இன்ஜெக்ஷன் பண்ணவே எனக்கு அன்கான்சியஸ் ஆகிட்டேன். இப்படி வயிற்றை பிடிச்சிக்கிட்டு இப்படியே கவுந்து படுத்துட்டேன். அது மட்டும்தான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் இருக்கிற போது சைன் பண்ணு அப்படின்னும் போது வலி தாங்க முடியாமல் பண்ணிட்டேன் நான். அந்த என்ன பஞ்சஸ் பேப்பருன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அதில் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக சைன் பண்ணிவிட்டேன். அப்போ வந்து நாங்கள் வந்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்போ வந்து அந்த டாக்டரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க அவர் பேசுகிறாரு, நீ வந்து நான் மேரேஜ் பண்ண பார்த்தீங்களா, அவரோட தங்கச்சியை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கேன். அந்த தங்கச்சி என் தங்கச்சி வாழலை, அந்த லைஃப்பை வந்து நீ வாழ போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து பேசினார். டாக்டர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் உனக்கு வந்து எங்கே எலச பையன் கேட்குதா அப்படின்ற மாதிரி பேசினார். எனக்கு வந்து அந்த அன்கான்சியஸில் அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் மட்டும் நல்லாவே கேட்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல மேடம். அதுக்கப்புறம் நான் கண் விழிச்சு பார்க்குறம்போது நார்மலாக நான் காலேஜ் கிரவுண்டில் இருந்தேன். எப்படி நான் வந்தேன் அங்கே என்ன நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு எல்லாமே வந்து எனக்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு தாட் கூட எனக்கு இல்லை மேடம். அப்போ தான் வந்து அவங்க எனக்கு பிரெயின் எரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. என் மாமாவே என்கிட்ட வந்து பேசுகிறம்போது கூட எனக்கு அவர் தான் வந்து எனக்கு புரியல. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட பேசாதீங்க அப்படி சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வச்சு காமிச்சு இது நான், இது நீ, இது நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன். அந்த தாலி வந்து புது தாலி அப்படியே மேலே எடுத்து போட்டு ஃபோட்டோ எடுத்ததை வந்து காமிச்சு வந்து இதுதான் வந்து நான் உன்னோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சு காமிச்சு எனக்கு அப்போ கூட எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அனலைஸ் பண்ணிக்க முடியல. எனக்கு வந்து பேபி வயிற்றில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலும் எனக்கு இல்லை. எனக்கு குழந்தை பிறந்தம்போது கையில் காமிச்சாங்க பையனை. எங்கே குழந்தை பிறந்தது? காலேஜ் ஹாஸ்டல்ல மேடம். வெளியில் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. சும்மா போய் ஹாஸ்டலில் பார்த்துட்டு வரலாம், ஏன்னா நம்ம இருந்த இடத்துல இருந்தாக்கா அந்த குழந்தை பிறக்கிற அந்த ஒரு மனநிலை வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுனால பயம் இல்லாமல் இருக்கும். ஹாஸ்டலில் உங்கள் அம்மா அப்பாலாம் பார்க்கலையா? எதுவுமே இல்லை மேடம். ஏன்? நான் காலேஜ் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்ததுனால இவங்க வீட்டில் சொல்லிட்டு வந்துடலான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, ஃபேமிலியில் போய் சொல்லிவிட்டு நம்ம வந்து நார்மல் லைஃப்பை ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து இவங்க என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ நார்மலாக நான் எப்படி இருக்கிறேனோ எனக்கு அந்த ஒரு ஃபீல் இல்லை. பர்சனல் லைஃப்பில் மட்டும் எனக்கு அந்த ஒரு ஃபீல் இல்லை. பேபி இருக்கிறதோ ஹஸ்பண்ட் இருக்கிறதோ
எதுவுமே எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமை. எனக்கு புரிஞ்சிக்க முடியாது. அவர் ஃபோட்டோ காமிச்சு வந்து இதுதான் வந்து நான் என்னோட ஃபோட்டோ எனக்கு புரியுது. ஆனா பக்கத்துல இருக்கிற அவரோட ஃபோட்டோ எனக்கு புரியல. அது உனக்கு இப்போ புரியாது. அதையே உத்து பாரு. அதையே பார்த்துக்கிட்டே இரு. அப்பதான் வந்து உன் மனசுல பதியும். அப்பதான் உனக்கு வந்து புரியும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வயித்துல குழந்தை வேற இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா தினமும் அந்த ஃபோட்டோ தினமும் பார்க்க சொல்லி இது கொடுப்பாரு. அப்படி மனசுல பதிய வச்சு எனக்கு புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாரு. காலேஜில் வந்து சரி உள்ள ஹாஸ்டலில் இருந்ததுனால ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு அன்னைக்கு கூட்டிகிட்டு போனார் உள்ள. அன்னைக்கு கூட்டிகிட்டு போன அன்னைக்கு அங்கேயே வந்து பாப்பா பிறந்துருச்சு. மதிய டைமில் உள்ள ஹாஸ்டல்லே வந்து பாப்பா பிறந்துருச்சு. அந்த பாப்பாவை வந்து கண்ணில் காமிச்சாங்க. அதோட சரி மேடம். அதுக்கப்புறம் நான் பாப்பாவை வந்து 1 வருஷம் வரைக்கும் என்னால் பார்க்க முடியல. எனக்கு வந்து அதை புரிஞ்சிக்கிற சக்தி இல்லை. குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கூட எனக்கு இல்லை. 3rd இயரும் முடிச்சிட்டேன். நார்மல் டெலிவரியா? ஆமாம், நார்மலாகவே. யார் பார்த்தாங்க டெலிவரி? யாருமே இல்லை. அவரு தான் கூட இருந்தார். யார் கூட இருந்தாங்க என்னன்னு எனக்கு தெரியல. அந்த பெயினில் அன்கான்சியஸில் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் குழந்தை 2004 வந்து 3rd இயர் முடிச்சுட்டு அவர் வந்து ஒசூரில் வேலை கிடச்சி அங்கே போனோம் மேடம். வீட்டில் வந்து பேசிட்டு இனிமேல் வந்து எங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்கள் போய்ட்டு எங்கள் லைஃப்பை நாங்கள் வாழ்கிறோம், குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வயசு குழந்தை மேடம் கூட்டிகிட்டு அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும். குழந்தை யார்கிட்ட இருந்தா? குழந்தை வந்து மாமா வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்து அவர் பார்த்துக்கிட்டாரு. யார்? உங்கள் ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட் கூட. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி புரிஞ்சிக்க முடியாத நிலைமையில பெண் குழந்தையா? இருக்கிற பையன் மேடம். பேர் வந்து அப்புன்ற தரணிதரன். முன்னாடி எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாத கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. 2004 நான் டிகிரி முடித்ததும் வீட்டில் சொல்லிவிட்டு எங்கள் அத்தை சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களோட அம்மா கமலா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட இருக்கட்டும், சின்ன பிள்ளை கை குழந்தை இருக்குது, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நீங்கள் வந்து கூட இருமான்னு கூட்டிகிட்டு போய் ஒசூரில் வாடகை வீட்டில் வச்சுருந்தாங்க மேடம். வாடகை வீட்டில் வச்சுட்டு இருந்து இவர் வேலைக்கு போயிடுவார். விட்டுட்டு குழந்தையோட வீட்டில் இருப்போம் பாட்டியோட. இவங்க வந்து ஒரு நாள் அப்பா ஃபோன் பண்ணி பேசினார், எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்பா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்ட உடனே எங்கள் பாட்டி வாங்கி பேசினாங்க. பாட்டி வாங்கி பேசினதும் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா மறுநாளே வந்து கிளம்பி வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு குழந்தையோடு இருக்கேன் நான். குழந்தையோடு இருக்கிறம்போது திரும்ப ஏதோ மெஷின் மாதிரி வந்து என் தலையில் வச்சு அங்கேயே வீட்டுக்குள்ளேயே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க, அவரோட ஞாபகம் இல்லாத அளவுக்கு. குழந்தை இருக்காமல் ஓடியாது. 1.5 வயசு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அவனை கூட என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படியே விட்டுட்டு இவங்க பின்னாடியே போயிட்டேன் மேடம். பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவர் வந்து காலை பிடிச்சிட்டு அழுகுறாரு. போயிடாதடி, குழந்தை இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எங்கள் லைஃப்பை ஏன் இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் படிக்க எங்கேயோ வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, எதுக்காக எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு அழுகுறாரு. எனக்கு அவர் சொல்கிறது எதுவுமே புரியல. எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கே கூட்டின்னு வந்துட்டார் திரும்ப. இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கு எனக்கு? இதெல்லாம் வந்து எனக்கு லாஸ்ட்டு 10 இயர்ஸாக எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை மேடம். 1.5 வருஷமாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும். எனக்கு அப்பப்போ குழந்தை இருக்கிற ஃபீல் மட்டும் விட்டு ஞாபகம் வரும். இவங்ககிட்ட கேட்டேன்னா அப்படியெல்லாம் உனக்கு இல்லை, எப்போ கல்யாணம் ஆச்சு, யாரு கூட கல்யாணம் ஆச்சு, எங்கே இருக்குது குழந்தை அப்படின்னு என்னையே வந்து இது பண்ணுவாங்க. சரிம்மா, அப்போ அங்கேருந்து கிளம்பி வந்தீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவர் அப்பயும் விடலை. திரும்பவும் வந்தார். வந்து என் பொண்டாட்டியை நான் விட மாட்டேன், நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து போராடி ஊரில் இருக்கிறவங்க பெரியவங்கிட்ட சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்தார் மேடம். கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அங்கேயே ஒசூரில் வந்து சொந்த வீடு ஒன்று வாங்கினார். அந்த வீட்டில் வந்து கொண்டாந்து வச்சுருந்தார். வீட்டில் வந்து கொண்டாந்து வச்சுருந்தா அப்போ வந்து 2வது பேபி வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. டாக்டர் வந்து டேட்டு கொடுத்துருந்தாங்க. டேட்டு கொடுத்துருந்தம்போது என்னை வச்சு கவனிக்க முடியல அப்படின்றதுனால, நீ போய் இவங்களோட வீட்டில் போய் பிரசவம் பார்த்துட்டு வா, குழந்தை பெற்று எடுத்துன்னு வா, நான் அவங்களுக்கு தேவைக்கிற அளவுக்கு பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு போகவே மனசு இல்லை, நான் போக மாட்டேன், திரும்ப ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து மெயின் ரோடு வந்து கிராஸ் டவுன் கட்டாயி மெயின் ரோடு கார் வந்தவுடனே ஒரு இடத்துல வந்தோடனே கார் நின்றுச்சு. கார் நின்னவுடனே அந்த டாக்டர் வந்து காரில் ஏறிட்டார்.
கார்ல ஏறிட்டு கார்ல ஏறின உடனே என்னை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க பழைய மாதிரி. "உனக்கு ஒரு குழந்தை பொறந்தது நெனப்பே வந்து உனக்கு ஒண்ணும் சரியா வரல. உனக்கு 2வது குழந்தை வேண்டி கிடக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கொடுமைப்படுத்துறான். என்ன என்ன எனக்கு வந்து அவரோட வாழ பிடிக்கல. எனக்கு நான் எங்கள் அப்பா, எங்கள் அம்மாவோடயே நான் போயிடுறேன். எனக்கு எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தம்பி தான் தேவை. எனக்கு வந்து இந்த குழந்தைங்களோ, ஹஸ்பண்டோ எதுவுமே எனக்கு தேவையில்ல. இவர் வந்து என்னை கொடுமைப்படுத்துறாரு, என்னை அடிக்கிறாரு, உதைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னையே பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க மேடம். பிளாக்மெயில் பண்ணி. தப்பா பேச வச்சு பிளாக்மெயில் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. "நீ மட்டும் வந்து நான் இந்த மாரி பேசல அப்படின்னா, வயித்துல குழந்தை வயித்துல இருக்கும் மேடம். வயித்துல வந்து கால வச்சுக்கிட்டான் அந்த டாக்டர். பெரிய குழந்தை எங்க இருந்தது? பெரிய குழந்தை வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. யார் வீட்ல? அவரு நாங்க இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. கார் போயிட்டே இருக்கிறது, நான் வந்து கைய ஆட்டி கத்துறேன். "ஏதாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே நிக்கல. ஆனா ஒரு கார் மட்டும் வந்து சேஸ் பண்ணி நான் கத்துனத பார்த்து சைகை பண்ணி சொன்னேன். என்னை வந்து இது போல கொல்ல வராங்க அப்படின்னு சைகை பண்ணி சொல்லி அவர் சேஸ் பண்ணி வந்து நிறுத்தினார். நிறுத்திட்டு "என்னம்மா ஆச்சு, என்னம்மா ஆச்சு" அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறம்போது கரெக்டாக குழந்தை வயிற்றில் இருக்கிற இந்த இந்த சைடில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த அண்ணாவோட கையை பிடிச்சி இப்படி பிடிச்சி, "அண்ணா என்னை இப்படி காப்பாற்றுங்க, என்னை கொண்டு போய் என்னை இது பண்ண போகிறாங்க, என் குழந்தைய கொல்ல போகிறாங்க, என்னையும் கொல்ல போகிறாங்க, என் ஹஸ்பண்டுக்கிட்ட கொண்டு போய் விடுங்க." அவர் கையை பிடிச்சிட்டே இருக்கேன். அப்படியே மயக்கமாயிட்டேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு மயக்கமாயிட்டு அதுக்கப்புறம் நான் கண் விழிச்சு பார்த்தம்போது நான் வளர்ந்த வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்தேன். நான் கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. எப்படி கொண்டாந்து சேர்த்துனாங்க என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவருக்கு ஃபோன் கையில் இருந்தது. நார்மலாக ஃபோன் பண்ணி பேசினேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமு பாப்பா வயித்துல இருக்கும்போது பண்ணாங்கல்ல, அதே மாதிரி டாக்டரும் அப்பாவும் இந்த மாதிரி பண்ணாங்க மாமா அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்லை அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா ஏதாவது விளையாடிருப்பாங்க. யார் டாக்டர் தான் வந்தாரா கூட?" அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை எங்க இருந்தது? வயித்துல இருந்தது. 9 மாத குழந்தை மேடம். 2வது குழந்தை ம். வயித்துல இருந்தது. அவங்கக்கிட்ட மாமாட்ட சொல்கிறேன். அவர் வந்து நம்பவே இல்லை. நான் "இல்லை நான் வந்து வேலையில் இருக்கேன். நான் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன்" அப்படின்னாரு. ஈவினிங் வந்து ஃபோன் பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் எனக்கு வந்து சுத்தமாக ஞாபகம் இல்லை. நைட்டே வந்து வீட்டில் வச்சு இது பண்ணியிருக்காங்க. திரும்ப அந்த ஞாபகம் என்னோட ஃபேமிலியே ஞாபகம் இல்லாத அளவுக்கு எரேஸ் பண்ணியிருக்காங்க. மறுநாள் காலையில் எழுந்து எனக்கு வயித்துல குழந்தை இருக்கிற ஒரு ஃபீலும் இல்லை. நம்ம இருக்கிற ஒரு இடமும் இல்லை. அந்த மாதிரி பண்ணாலும் ஃபஸ்ட்டு கழுத்துல இருக்கிற தாலியை தான் மேடம் பிடுங்குவாங்க. தாலியை பிடுங்கிடுவாங்க, காலில் இருக்கிற மெட்டியை பிடுங்கிடுவாங்க. எனக்கு வந்து இப்படி இருக்கிறதுனால நமக்கு கல்யாணம் ஆயிருக்குன்ற ஒரு ஃபீல் கூட எனக்கு தெரியாது. எனக்கே வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து அதை அனலைஸ் பண்ணிக்க கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் குழந்தை வயிற்றில் இருக்கிற ஒரு இதுவே எழவே முடியல. என்னால் தண்ணி தாகமாக இருந்தது. எழவே முடியல. ஏன் நம்மளால எழ முடியலன்னு தம்பி சின்னவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து, "தம்பி கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுறா" அப்படின்னு கேட்டேன். அவங்க எடுத்து அவன் வந்து இவன் எனக்கு வேலை செய்வான்னு கூட்டின்னு வந்து இவளுக்கு நான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலேயே வலிச்சிட்டான் மேடம். அப்படியே பிரசவ வலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தை பிறந்திருக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு கை குழந்தை மேடம். 20 நாள் குழந்தை. கை குழந்தை 20 நாள் குழந்தை கையில் இருக்குது. எனக்கு வந்து குளிக்க வைக்கிறதுக்கோ எதுக்குமே யாருமே இல்லை. தனியாக இவர் பாட்டுக்கு வேலை கிளம்பி போயிடுவார். அப்போ இவருக்கு வந்து 2வது கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சு. 2வது ஒய்ஃப் வந்து டாக்டரு. ஸோ அதனால வந்து அவ்வளோ கவனிக்க மாட்டார். உங்க பெரிய பையன்? பெரிய பையன் வந்து நான் எங்கள் பிரசவத்துக்கு வந்ததுக்கப்புறம் கல்யாணி அத்தைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க குழந்தைய. பணம் வாங்குறதுக்காக இவர்கிட்ட இருந்து கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க. பையன் வந்து அவங்க கண்ட்ரோல்லே வந்து இருந்துட்டாங்க. எனக்கு ஞாபகம் வந்து வரும்போது கேட்குற போதெல்லாம் வந்து அப்படி இல்லவே இல்லைன்னே சொல்லி சாதிப்பாங்க. சரி. எப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தது? எனக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஞாபகம் வந்தது வந்து 2 மந்த்துக்கு முன்னாடி தான் இது எல்லாமே. எனக்கு வந்து இவர் தான் ஹஸ்பண்டுன்னு ஞாபகம் வந்தது. ஜூலை 2ஆம் தேதி நான் போய் பார்த்தேன் மேடம். எனக்கு வந்து "நீங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி தெரியுறீங்க. என் குழந்தை உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் தான் என் ஹஸ்பண்டா சொல்லுங்கள். இது போல் நான் 10 வருஷமாக வந்து என் குழந்தை எங்கே இருக்குது, ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் 2 பசங்களும் உங்கள்கிட்ட இல்லையா? அந்த 20 நாள் குழந்தைய அப்படியே விட்டுட்டு இவங்க கூட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேடம். அந்த எனக்கு அந்த குழந்தை இருக்கிற ஃபீல் கூட தெரியல. நான் பாட்டுக்கு இவர் கூடயே வந்துட்டேன். அந்த குழந்தை எங்க இருக்கு தெரியாது இப்போ. அவர் கையில் தான் இருக்குது.
அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு வந்தீங்க? 2006ல் வந்து தம்பி 12th படிச்சான் மேடம். அங்கேயே 1 வருஷம் நான் ஊர்ல வேலை பார்த்தேன். இவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஃபர்ஸ்ட்டு வந்து ரூ. 750 சம்பளத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் ரூ. 1500 வரைக்கும் நான் ஊர்ல வேலை பார்த்தோன்னே, எங்களுக்கு வந்து பணம் தேவை. அது உனக்கு வந்து நாங்க படிக்க வச்சத வந்து இது இவ்வளோ சம்பாரிச்சு குடுக்கறது தான் படிக்க வச்சோம். எனக்கு நிறைய பணம் தேவை அப்படின்ற மாரி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி இங்க இருந்தா நம்ம வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மூலியமா சென்னைக்கு வந்தேன் மேடம். சென்னைக்கு வந்தபோது கூட இவங்க வீட்ல வந்து சண்டை போட்டுட்டு எனக்கு எதுவுமே கையில காசு எதுவுமே குடுக்கல. வெறும் ரூ. 500 காசு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் நான். வந்து ஃப்ரெண்டு வீட்ல தங்கியிருந்தேன். அங்கேயே வேலைக்கு போயிட்டு அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா எல்லாரும் இருந்தாங்க. 1 வருஷம் அவங்க வீட்ல தாங்க இருந்தேன் நான். ஆனா நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க பிள்ளைங்க எப்படி இப்ப பார்த்துப்பாங்களோ என்ன நமக்கு பிரச்சனை? அவங்க வீட்ல இருந்துட்டு தம்பிக்கு பணம் குடுப்பேன் மேடம். காலேஜ் சேர்த்துனாங்க. அவனுக்கு பணம் குடுப்பேன், ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாரி கான்ஷியஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். வீட்ல போய் சொன்னா இவங்க வந்து அடிப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க மேடம். நான் இருக்கிற ஹாஸ்டல்ல தேடி கண்டுபிடிச்சு, அவங்களே வந்து என்னை கூட்டின்னு போயிட்டு இது மாரி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு அவங்களே விட்டாங்க. என்னை வந்து மென்டல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த மாரி பண்ணியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன், மேடம் எனக்கு குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்குது, நான் எங்கே இருக்கேன் என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே எனக்கு ஞாபகம் இல்ல. வெறும் ஹஸ்பண்ட் இருக்காரு, குழந்தை இருக்குது. இது மட்டும் தான் இருக்குது. எங்கே இருக்காங்க, எந்த ஊரில் இருந்தோம், எப்படி இருந்தோம், நமக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நான் படிச்ச படிப்புலேருந்து சின்ன வயசுல நான் பார்த்து வளர்ந்தவங்க முதல் கொண்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. என் பர்சனல் லைஃப் மட்டும் ஞாபகம் இல்ல. அதை மட்டும் நான் கேட்டேன்னா வீட்ல ஒரே ஃபைட்டு, அடி உதை தான். பயங்கரமா பேசுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம அது எது பேசினாலும் எல்லாமே சகஜமா இருக்கும். அது ஒண்ணு மட்டும் நான் எதுக்கும் கேட்கவே கூடாது மேடம். சரிம்மா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சாங்க. டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? இல்ல மேடம். ஒரு 3 நாள் தான் டேப்லெட் குடுத்தாங்க. நான் வந்து இல்ல என்னால சாப்பிட்டுட்டு வேலைக்கு போக முடியல. அது போட்டா எனக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஃபர்ஸ்ட் நாள். என்னால வந்து சாப்பிட முடியல. எனக்கு வேலை பார்க்கவும் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே ஊருக்கு போனேன். லீவு போட்டுட்டு ஊருக்கு போனேன் மேடம். ஊருக்கு போனபோது எனக்கு வந்து இவர் வேலை பார்த்த கம்பெனியோட நம்பர் வந்து எனக்கு ஞாபகம் வந்து ஃபோன் பண்ணேன் நான். அப்போ நான் ஃபோன் வாங்கி கையில் ஃபோனை வச்சுருந்தேன். ஃபோன் பண்ண உடனே இவர் வந்தார். ஃபோன் பண்ண உடனே வந்தார். என்னை பிடிச்சி அழுந்தார். ஞாபகம் வந்து ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு அழுந்தார். என் கூட இருந்தார். கூட இருந்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, நீ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் போயிட்டு பக்கத்து ஊர் கவுண்டர் இங்கே யாராவது பக்கத்தில் யாருமே உனக்கு வந்து ஃபேவராக இல்லை, நமக்கு யாராவது சொல்லு அப்படின்னாரு. பக்கத்து ஊர் கவுண்டரை போய் நான் கூட்டிகிட்டு வரேன், நீ வந்து ரெடி ஆகிட்டு நம்ம சொல்லிட்டு கிளம்பி. வளர்த்த அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? விவசாயம் பண்ணுவார். அப்பா வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு அந்த மாதிரி எதாவது பண்ணுவார். கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாமாவை கூப்பிட்றதுக்காக போனார். நான் குளிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன் மேடம். குளிச்சுட்டு உட்காந்துட்டு என் குழந்தைங்களாம் ஒசூரில் இருக்குது, நான் ஒசூரில் தான் இருக்க வேண்டியது, நான் எதுக்கு இங்கே வந்தேன், ஏன் என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு பேசுகிறபோது வந்து பின்னாடி அடிச்சிட்டாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க மேடம். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டுருக்கு. இப்போ என்னம்மா அவனுக்கு பிரச்சனை? இப்போ நான் ஹஸ்பண்டை பார்த்துட்டேன். இவர் தான் கண்டுபிடிச்சிட்டு நான் போய் பார்த்து பேசினேன். அவர் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு குழந்தைய காமிங்க அப்படின்னு கேட்டேன். குழந்தையும் காமிக்க மாட்டேங்க. இவங்கக்கிட்ட வந்து சொன்னேன், நீங்கள் வந்து இல்லைன்னு இவ்வளோ நாள் சாதிச்சிங்கல்ல, நான் வந்து இவரை கண்டுபிடிச்சிட்டேன், இவர் தான் ஹஸ்பண்ட், இதுதான் குழந்தை, என் லைஃப் இப்படி தான் இருந்திருக்கு, ஏன் என் லைஃப் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கல, உங்களுக்கு நாங்கள் இது தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கலையா, செய்யலை, எதுக்காக என்னோடய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுங்க அப்படின்னா, இன்னமும் வந்து உனக்கு கல்யாணமே ஆகலை, நீ மென்டல் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க மேடம். இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் இப்போ எதுவும் வேலை செய்யலை 1 வருஷமா. எனக்கு வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு YWCA ஆர்கனைசேஷன் இருக்குல்ல மேடம், அங்கே போயிட்டு நான் வந்து அழுதேன். எனக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்குது, எங்கள் அப்பா அவங்க அம்மா என்ன வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க மேடம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இங்கே இருக்கிறியா, நான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். சரி மேடம் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நானே தான் போனேன் நான். அவங்க கொடுக்குற டேப்லெட் கொடுத்தாங்க, எடுத்துக்கிட்டு அன்றைக்கி ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அங்கே உள்ளேயே வச்சு 1 இயர் வந்து பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு 3வது குழந்தை அங்கேயே பிறந்திருக்கு. அந்த ஒரு ஃபீல் கூட எனக்கு இல்லை மேடம். 3வது குழந்தை பிறந்த ஃபீலே இல்லை எனக்கு. குழந்தை இருந்ததோ, வயிற்றில் இருந்ததோ, பிறந்ததோ எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. என்ன அங்கேயே வச்சுருந்தாங்க. டேப்லெட் கொடுப்பாங்க, சாப்பிடுவேன், வேலைக்கு அனுப்புவாங்க. அப்போ வந்து சைக்காட்ரி டாக்டர் சபிதா டாக்டரும் இன்னொருத்தர் சீஃப் டாக்டர் வந்து சாந்தி நம்பி டாக்டர் சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு முறை வருவாங்க, செக் பண்ணுவாங்க. இவள் நார்மலாக இருக்கிறா, இவளை வேலைக்கு அனுப்பலாம், ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி வேலைக்கு அனுப்புனாங்க மேடம். அங்கே ஒரு 1 இயர் வந்து நல்லாவே இருந்தேன்.
இருந்து அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து மேடம் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், நான் வெளியில் வேலைக்கு போகிறேன், நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், மேடம் நான் ஒசூரில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது மேடம், நான் வெளியில் போகிறேன், நான் வேலைக்கு போயிட்டு எனக்கு எந்த ஒரு ஞாபகம் வந்தாலும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு நிர்கதியாக நின்ற போது எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து, தங்குறதுக்கு இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, எனக்கு மனதளவில் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்து பேசினாங்க. அந்த டைமில் கொடுத்து பேசி அங்கே இருக்க வச்சாங்க. அவங்களோட பர்மிஷன் டாக்டரோட பர்மிஷனோட தான் நான் வந்து ஒசூருக்கு வேலைக்கு போனேன் 2011. அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ஞாபகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நம்ம இங்கே எங்கேயோ இருந்தோமே, இருந்த மாதிரியே இருக்கே, சில பேர்லாம் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். அப்பா கிட்ட சொன்னால் இவர் வந்து திட்டுவார், வேலைக்கு போகிற வேலையை விட்டு எதுக்கு நீ இப்படி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து எனக்கு நல்ல கொஞ்சம் ஞாபகம் வந்து நான் திரும்ப வந்து மேடம் கிட்ட வந்து சொன்னேன், மேடம் OWC மேடம் கிட்ட. அவங்க வந்து மேடம்கிட்ட சொல்லுவேன், அவங்க வந்து அப்சர்வேஷனுக்கு இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. மேடம் நான் 2 நாள் லீவில் தான் வந்திருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா நீ போய் அப்சர்வேஷனில் இருந்தால் அது மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அயனாவரம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு வாரம் வச்சுருந்து திரும்ப இங்கே கொண்டு வந்து நீ வந்து ரொம்ப இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த் வெளியவே விடலை, உள்ளே வச்சுட்டாங்க. 2வது முறை போய் கேட்கும்போது, மேடம் நான் என்ன கேட்டேன், குழந்தைய கேட்டது தப்பா, நான் அந்த ஊரில் இருந்த ஞாபகம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு, ஆனால் யாருன்னு தெரியல. இப்போ யாரோடமா வந்திருக்க? இப்போ நான் தனியாக தான் வந்தேன் மேடம். உங்கள் வீட்டில் தெரியுமா நீ வந்தது? எங்கள் வீட்டில் எதுவுமே தெரியாது. நான் எங்கே இருக்கிறேன் என்னன்னு கூட 2.5 வருஷமாக என்னை யாருமே எதுவுமே கண்டுக்கல. எங்கே வாழ்ந்துட்டு இருக்க? ஒசூரில் ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்கேன். எந்த ஹாஸ்டல்? லேடிஸ் ஹாஸ்டலில். யார் கொண்டு போய் விட்டா? நானே தான் போய் ஜாயின் பண்ணேன் மேடம். ஏன்னா வீட்டில் இருக்க எனக்கு வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. வேலைக்கு போனாலாவது கொஞ்சம். நீ வேலைக்கு போறியா? இல்லை 1.5 வருஷமாக நான் வேலைக்கு போகல. அப்போ ஹாஸ்டலில் அவங்களே பார்த்துப்பாங்களா எல்லா செலவும்? இல்லை மேடம், சேவிங்ஸ் வச்சுட்டு வந்து பே பண்ணிட்டு இருக்கேன் மாதம் 2000 ரூபா. மெடிசன் ஏதாச்சும் சாப்பிட்றியா? இப்போ நான் எடுக்கல மேடம். நான் எந்த மெடிசனுமே 2014லேருந்து நான் எந்த மெடிசனுமே எடுக்கிறேன். உனக்கு என்னம்மா வேணும்? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எனக்கு வந்து என் குழந்தைங்க இதுதான் லைஃப் மேடம். இந்த லைஃப் தெரியாமல் நான் 10 வருஷமாக நான் போராடி இருக்கிறேன். என் குழந்தைங்க இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்காங்க. என் குழந்தையோட நான் ஹஸ்பண்டோட போய் சேர்ந்து வாழணும் மேடம். எவ்வளோ பசங்க உங்களுக்கு? 3 பிள்ளைங்க. இது பெரிய பொண்ணா? இது பெரியவோ. இவங்களுக்கு பின்னாடி 2 பையன். என்ன பண்ணாங்க அவங்க? அவங்க ஒருத்தன் 10th வரைக்கும் படித்தான். அவனுக்கு இப்போது டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு. அதுக்கு சின்னவன் என்ஜினியரு, பெங்களூரில் வேலை செய்கிறான். உங்கள் மனைவி இருக்காங்க. பாப்பா என்ன படிச்சிருக்காங்க? பாப்பா BA வரைக்கும் படித்தா. அது வரைக்கும் என் கண்ட்ரோல். BAக்கு மேலே அவள் கம்ப்யூட்டர் படிக்கணும்னு மெட்ராஸ் வந்தாள். 1 வருஷம் மெட்ராஸ்லேயே எங்கே இருக்கிறானே என்னால் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு லெட்ரு, போக்குவரத்து, ஃபோன் எதுவுமே இல்லை. நானும் தடுக்கி பார்த்தேன். சண்டை போட்டு மேடம் அவங்க தான் வீட்டை விட்டு அடித்து துரத்துனாங்க. இருங்க சண்டை போட்டுட்டு வந்தாளா? இல்லைங்க, சண்டைலாம் ஒன்றும் இல்லை. படிக்கிறதுக்காக வந்தாங்க. படிச்சுட்டு முடிச்சிட்டா BA. அதுக்கு மேலே நான் வேலைக்கு போகிறேம்பாண்ணா. எப்படிம்மா வேலைக்கு போகிறேன்னு எங்கூட ராணிப்பேட்டில் சிக்பேட்டில் என்னுடைய ஃப்ரெண்டுங்கிறாங்க. அவங்க கூட நான் போகிறேன்னாங்க. சரி போய் வாம்மா அப்படின்னு அனுப்பிச்சேன். போனேன் எங்கே கேட்டேன், எனக்கு எந்த அட்ரஸுக்கு எதுவுமே இல்லை. 1 வருஷமாக நானும் தடுக்கினேன். நான் சொல்லுறது கேளுங்க. என் வாழ்க்கையே நாசம் பண்ணி வச்சிருக்காங்க மேடம். இவ்வளோ தூரம் நான் போராடுறேன்னா என் குழந்தைங்களுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா நான் சம்பாரிச்சு இவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லி படிக்க வச்சிருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. எனக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கல மேடம். இருங்க, என் பிள்ளைங்க நான் பார்க்கணும் மேடம். இனிமேல் எனக்கு என் லைஃப் வேணும் மேடம். இவங்க பண்ணதெல்லாம் கூட நான் மன்னிச்சு விட்டுடுறேன் மேடம். அப்புறமா நான் ஒரு இடத்துல திருப்பத்தூர், எங்கள் வெங்காயப்பள்ளி பக்கம் திருப்பத்தூர் டவுனில் ஒரு ஃபங்க்ஷன் மஞ்சள் நீராட்டுவில் அட்டன் பண்ணேன். அந்த அட்டன் பண்ணும்போது இவளோட படித்த பொண்ணு இங்கே மெட்ராஸில் வேறு 2 பேர் வேலை செய்கிறவங்க அங்கே வந்திருந்தது. அந்த நேம் ஃபுல்லாகவே நான் செய்கிற கம்பெனி பூராவே பிரபா சவுண்ட் சிஸ்டம் தான். இவ பேரில் தான், அவள் பேரில் தான் இப்போயும் நட்டுனேன். பிரபா சவுண்ட் சிஸ்டம் தான். ஒளி பந்தல் அமைப்பாளர் பிரபா. பொண்ணு தான்? எங்கள் பொண்ணு தான். வளர்த்து பொண்ணு இல்லையம்மா, நான் பெற்ற பிள்ளை. அவள் ஒரே ஒரு பொண்ணு, நான் பெற்ற பிள்ளை. நான் அதெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன் நான். அப்புறமா அந்த பொண்ணு, அப்பா இது யார் நேம் அப்படின்ச்சு. இவளுடைய ஃப்ரெண்டு. இது என்னுடைய பொண்ணு பான்னு. பெருபான்ற ஒரு பொண்ணு, வெங்காயப்பள்ளிக்கார பொண்ணு மெட்ராஸில் என் கூட தங்கிக்கிறா அப்படின்னா. எங்கம்மாக்கிறா அப்படின்னா 1000 விளக்கில் இருக்கிறான்னா.
அப்புறம் 1000 விளக்கில் அது அட்ரஸ் கொடுத்துச்சு. நான் அப்புறமா இவங்க அட்ரஸ் தடிக்க நானும் எங்கள் ஒய்ஃப் வந்தால் ஹாஸ்டலில் இருந்தது. ஏம்மா அப்படி பண்ணனா? டேய் நீ யாருன்னே தெரியாத போடா வெளியே அப்படியெல்லாம் நான் சொல்லல மேடம். அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் வாட்ச்மேன் இருந்தனே அவர் எங்கள் ஊருக்கார், வெங்காயப்பள்ளிக்கார். அவர் என்னப்பா நீ இவ்வளோ தொலைவு வந்துக்கிறேன்னாரு. இப்படி தான் எங்கள் பொண்ணு தான் இருந்தேன். உங்கள் பொண்ணு தான்ப்பா ஒரு வருஷமாக சொல்லி தங்கி நிற்குது வெங்காயப்பள்ளியிருந்து சொல்லவும் அட்ரஸை சொல்ல மாட்டேன். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். சரி ஏன்பா நான் போய் சொல்லி சொல்றேன்? உனக்கு அனுப்புகிறேன். கூட்டின்னு போய் ஹோட்டல்ல சாப்பிட வச்சு, அப்பா அம்மாவை 2 பேரும் சாப்பிட வச்சு, நான் அப்புறம் அவர் வேலை என்ன பார்க்குற சொல்லிட்டாரு? இடத்த பார்க்கணும்னு நினச்சாங்க. ராயப்பேட்டில் மேடம் கூட்டின்னு போய் காமிச்சு, சரி நான் ஊருக்கு போகிறேன்னு கேட்டாங்க. சென்ட்ரலில் போயிட்டு நான் ட்ரெயின் ஏறி போனேன், காசு கொடுத்து பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் அன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட் மேடம் 2 மணிக்கு நான் வேலை போகிறேன். எவ்வளோ போய் சொல்கிறாங்க பாருங்க மேடம். இல்லை மேடம், அது அந்த இல்லை. மாதிரிலாம் நான் அவர்கிட்ட சீப்பாக பேசி நான் அங்கே பிஹேவ் நிற்கிறேன். பண்ண உள்ளே மாட்டேன். போய் பணம் கட்ட கையில் பணம் எடுத்துன்னு வந்தேன். முன்ன வெளியே போ கேட்டுக்குள்ள வாட்ச்மேன் ஏன் இவங்களை 2 பேரும் ஐயோ, வெளியே போ ஒரு அப்படின்னு ஹாஸ்டல் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சொல்ல விடுவாங்க சரி அது மேடம்? ஏம்மா அப்பா தானேம்மா ஏம்மா அப்படி சொல்கிறேன்னாரு அந்த வாட்ச்மேன். ஐயோ, சரி கூட்டின்னு வந்து பஸ் ஏறு கையிலே காசு வச்சுன்னுக்கிறேன். என்கிட்ட பைசா கூட தர கிடையாது. நான் பைசாவும் கேட்கல, கம்முன்னு போயிட்டு நான். அதுக்கு பின்னாடி திரும்பவும் வந்து மறுபடியும் எங்கள் சொந்தக்கார பையனை ஒருத்தனை ஒரு தலை பட்சமா இவ்வளோ லவ் பண்ணுறதாக பிரச்சனை இல்ல. பண்ணி தகராளாகி ஒய்டபிள்யூசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியா பேர் தெரில. அங்கே அவங்களது ஜூஸ் கடை, அந்த கடையான போயிட்டு கிளாஸ் இந்த மாதிரி 20 அடி கிளாஸு 15 அடி வயர் அடித்து தூள் கலப்பிட்டா கடையவே. இல்ல மேடம். 1,42,000 ரூபாய் நஷ்டம் எனக்கு. அவங்க கேஸ் போட்டாங்க என் பேர். அவங்க யாரு? எங்கள் தங்கச்சி பையன். அப்படின்னா சித்தி பேர். அங்க வேலை பண்றாரா? அவங்க கடை வச்சுருந்தாங்க. அந்த பையனை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். எங்கள் கிட்டே இது விஷயமே சொல்லலை, எனக்கு தெரியாது. போலீஸ் இருந்து இப்போ நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்க பாரு, அந்த மாதிரி போலீஸ் கூப்பிட்றாங்க நான் சென்னைக்கு. உன் பேரில் கம்ப்ளைண்ட் இருக்குது வாயா அப்படின்னு சொல்லி ஃபோன் முடியும். மேடம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் அத்தை அவங்க பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட் யாருன்னா அவங்க பையன் அப்படின்னு சொன்னதுனால என் குழந்தை அவங்க கிட்டே இருக்குது அப்படின்னு நான் கேட்க தான் போனேன். நான் அவங்க தான் வந்து கடையிலேருந்து பிடிச்சி இப்படி தள்ளி விட்டாங்க. அப்போ வந்து கிளாஸ் மேலே நான் போய் விழுந்துட்டேன். நான் கண்ணாடியெல்லாம் உடைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு கிராக் மட்டும்தான் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் G3 போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அங்கே எஸ்ஏ ராஜேஷ் கண்ணா சார் வந்து, உனக்கு எதுவும் புரியலம்மா, உனக்கு எதுவும் புரியாமல் இருக்கிற, நீ போ அவங்க OWCLக்கு போ, நீ அங்கே இரு, அவங்க சொல்கிற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. என் குழந்தை இருக்குது சார், இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்டே கூட நான் சொன்னேன், என் குழந்தை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் எங்கள் ஊரில் எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கிறார் பெரியவர், அவரை கூப்பிட்டு வந்து பார்த்துங்க ஸ்டேஷனில் இருந்தாங்க. இது எப்போ நடந்தது ஐயா? 2-3 வருஷத்துக்கு முன்னே மேடம். அப்புறமா மேடம், 2001 எங்கள் மாமா இதுல. கூப்பிட்டு அவர் எஸ்பி என்ன பண்ணிட்டாரு, இங்குள்ள மாதிரி தனியாக ரூமில் கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு எல்லாரையும் உட்கார வச்சு நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் மாமா அந்த பையனை கேட்டேன், அப்படி ஏப்பா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு. இல்லைப்பா நான் லவ் பண்ணல, எனக்கு அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஒரு நாள் கூட அவகிட்ட பேசினதாகல, அவங்கக்கிட்ட எந்த விதமான எவிடன்ஸும் எனக்கு கிடையாது, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறதில்ல, நான் எந்த விதமான இதுவும் இல்லைன்னு அப்படி. அவங்க அப்பா கூட இருந்தார், அவரையும் கேட்டாங்க. அவர் அது மாதிரி தான் சொன்னார். நானும் எதுவும் கண்ணில் பார்த்ததில்லை. அன்னைக்கு தான் நான் அதை கேள்விப்படுறேன். மேடம் நான் போய் கேட்டதே வந்து, அவர் தான் ஹஸ்பண்டு, குழந்தை அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றது அப்படி தான் நான் போய் அவங்ககிட்ட கேட்டேன். வர எனக்கு வந்து இவன் என்ன லவ் பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் நான் போய் அவங்கக்கிட்ட கேட்கல. சரி, எனக்கு நான் மறந்து போனதுனால எங்கள் அத்தையோட பையன் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஞாபகம் வந்து தான் நான் போய் கேட்டேன், சரி, என் குழந்தைய ஒரு காமிங்க நிமிஷம். அப்படின்னு சரி, சொல்லிட்டு. ஒரு நிமிஷம். அப்புறம் சரின்ட்டு எஸ்பி என்னன்ட்டாரு, நீங்கள் யார் அவங்க யாருனாரு, எங்கள் தங்கச்சி இதுன்னு, இது யாருனாரு மச்சான்னு, இவர் யாருன்னா மாமான்னு, நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்கன்னு அவர் வெளியே போயிட்டார். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் நீங்கள் உங்கள் பிள்ளை எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க கேட்டுருந்தாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டுங்க. ஆனா பைசா இல்லை கொடுத்தீங்க. கூட்டின்னு போகல. ஒய்டபிள்யூசிஏவில் வந்து இவளை ஆர்டர் பண்ணிட்டாங்க சரி, அந்த ஹாஸ்பிட்டலில். அங்கேருந்து கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் 3 வருஷம் பார்த்தோம், நல்லா ஆச்சு. பார்த்துட்டு சாந்தி மேடம்னு ஒரு டாக்டர் அவங்க சொன்னாங்க, கடைசி கூட்டின்னு போகும்போது இவ என்ன பண்ணால், இப்போ 3 வருஷம் என்னை ஜெயிலில் போட்ட மாதிரி இங்கே ஹாஸ்டலில் வச்சுன்னுக்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை கூட்டின்னு இல்லை போனாங்க. மேடம் நான் கல்யாணம் அதுக்கு பண்ணிக்கிறேன் அந்த மேடம் சொல்லவே என்ன இல்லை சொன்னாங்க, மேடம், நான் வந்து கேட்கும்போது பாருங்க, சொல்லவே கூட்டின்னு போயிட்டு உடனே கல்யாணம் பண்ணிவிடுங்க, கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த இது குறையும். உங்கள் பரம்பரையிலே வந்து எங்கள் ஒய்ஃபுடைய அண்ணனுக்கு இந்த மாதிரி இருந்தது, எங்கள் ஒய்ஃபுக்கு வந்துக்கிறாங்க பாருங்க, அவங்க இல்லை. அதே மாதிரி ஒரு இது இருக்குதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை பால்ட்டு. அவள் குழந்தைக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அவங்க கற்போடு இருக்கிறாங்களா எப்படி எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டாங்க, எதுவுமே எந்த இதுவும் இல்லை, தப்புமே கிடையாது மேடம். இதான் நடந்தது. இப்போ இங்கே வந்து 3 வருஷம் இருந்துட்டு வீட்டில் வந்து 1 மாதம் இருந்தாங்க. அப்போ நான் ஒசூர் போகிறேன் வேலைக்குன்னு போனவங்க தான் 2 மெடிசன் வருஷம். எதுவும் கொடுக்கலையா? மெடிசன் எதுவும் கொடுக்கல? மெடிசன் தான் சாப்பிட மாட்டேன்றாங்களே. அந்த 3 வருஷம் மெடிசன் சாப்பிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ கூட மெடிசன் எடுத்தால் நல்லாப்பா. இல்லை மேடம் மெடிசன் சாப்பிட்டு வீட்டில் எவ்வளோ நாள் இருந்தாங்க? 1 மாதம் இருந்தாங்க.
மாத்திரையை நாங்கள் ட்ரெயினில் போகும்போது கொடுத்தாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாத்திரை தூக்கி வெளியே போட்டேன். ஐயோ நான் அந்த அப்படிலாம் நோட்டெல்லாம் எதுவுமே அவங்க இப்போ உங்க பண்ணவே வீட்ல இல்லை. எவ்வளோ நாளா இருக்கா? வீட்டிலே இல்லை, இப்போது ஒசூரில் தான் இருக்காங்க. ஒசூர்ல ஏன் போனீங்க? அவங்களே போயிட்டாங்க. அவளே போய் ஹாஸ்டலில் தங்கின்னு அவளே அவங்க மேடம் தம்பி இவங்க வீட்டுல எங்கள் தம்பி பேசுற ஒருத்தர் பேச்சு டார்ச்சர் தாங்க முடியல. இருமா வீட்டுக்கு எப்போ கூட்டிட்டு போனீங்க? 2 வருஷம் முன்னே போட்டோம். 3 வருஷம் கழிச்சு கூட்டிட்டு போனீங்க? ஆமாம், 3 வருஷம் இங்கே இருந்துட்டு இப்போ போயிட்டு 2 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. இல்லைங்க, 3 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ஆமாம் அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க. ஆமாம் ஆமாம். வீட்டுக்கு போகும்போது மருந்து சாப்பிட்டாளா? இல்லை, மருந்து சாப்பிடும். இங்க இருந்து போகும்போதே மருந்தெல்லாம் மருந்து தூக்கி தூக்கி ரயிலேருந்து போட்டேன். சரி, உங்க வீட்ல எப்படி இருந்தாவா? 1 மாதம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நான் ஒசூர் வேலைக்கு போகிறேன் ம். அப்படின்னு போனாங்க. அங்கே போய் MBA படிக்கிறேன் ஏன் இந்த பொண்ணு அனுப்பிச்சீங்க அங்க? போகிறேன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும்? சரி. மனான்னு சொன்னால் தடுக்க முடியல என்னால். ஒசூர்ல யார் இருக்காங்க அவளுக்கு? ஒசூரில் அவங்க தம்பி வேலை செஞ்சிருந்தா அப்படி சின்னவன், ம். அவனோட கேறாங்க. இல்ல தம்பியும் மேடம், சரி அவன் சொன்னான். இருமா, சரி அங்க போனாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் அவளை போய் தங்கிக்கினேன். அச்சய ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். ம். ஒரு நாள் பார்க்கலான்னு போனோங்க. உங்களெல்லாம் யார் வர சொன்னதுன்னு வித்தியாசமாலாம் கேட்டேன். சரி, அப்புறம் அங்க போனீங்க. அங்க போய் ஹொசூர்ல போய் சேர்ந்துட்டாங்க. நீங்க தம்பி இல்லையா? ஆ, சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்கிட்ட எந்த லிங்கும் இல்லை. இல்ல ஃபோனில் என்ன நீங்க பேசுறது? பாக்குறது உண்டா ஹொசூர்ல அவங்கள? பார்த்துட்டு இருக்கேன் மேடம். அப்ப எப்படி இருந்தாங்க? அப்போ அங்கே நல்லா இருந்தாங்க கொஞ்சம். இப்போ தான் கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க மேடம். அப்போவா? ம் உங்கள்கிட்ட நார்மலா பேசுவாங்களா? நார்மலாக பேசுகிறேன். எத்தனை நாள் இவங்ககிட்ட கூட அழுந்து கேட்டிருக்கேன். அப்பா அம்மா தான் படிக்காதவங்க இது மாதிரி பண்றாங்க, எனக்கு இந்த ஞாபகம் எல்லாம் இல்லை, இவங்க தான் பண்ணாங்கன்ட்டு. இவன்ட்டு கூட கேட்டுற, சொல்லுடா குழந்தை இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்காங்க, மாமா எங்கடா இருக்காங்க, குழந்தை எங்க இருக்குன்னு கேட்டா கூட இவங்க கூட என்கிட்ட ஒரு சொல்ல ஒரு நிமிஷம். சரி, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட டச்லயே இல்லை, டச் இல்லை. இல்லை மேடம். நான் எனக்கு முழுசாக புரிய ஆரம்பிச்சு நான் போய் என் ஹஸ்பண்டை பார்த்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவரை நான் ஒரு கெஸ்ட்டில் தான் நான் போய் பார்த்தேன். எனக்கு இந்த கான்சியஸ் ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் அப்போ விட்டுருக்கவே மாட்டேன். அவர் நீ நான் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி உங்க பேச தங்கச்சி பையனை போய் பார்த்தாளா? இல்லை மேடம், அவர் டெத் ஆகிட்டார். அவர் ஹார்ட் அட்டாக் அப்பவே இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, இங்கேருந்து கூட்டின்னு போன மாதிரி. அதுக்கு பின்னாடி ஒரு 6 மாதம் இருந்தார் ஹார்ட் அட்டாக். அவர் மேரேஜ் தனியாக பண்ணார். நாங்களாம் மேரேஜுக்கெல்லாம் போனோங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹார்ட் அட்டாக், அவருக்கு ஹார்ட் வீக்கம் இருக்குது தெரியல. கல்யாணம் பண்ணது ஒரே 6 மாதத்தில் ஆள் இல்லை. மேடம் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பேசி YWCயில் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுலேருந்து மேடம் சொல்லிட்டாங்க, நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது, உன் லைஃப் உனக்கு என்னன்னு தெரியாமல் இருக்குது, அந்த ஆள் உன் ஹஸ்பண்ட் கிடையாது, அவங்கக்கிட்ட உன் குழந்தைங்க இல்லை, நீ போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே வழியில் தான் நான் வேலைக்கு போவேன், ஆனால் பேச மாட்டேன். நான் அவங்க சொல்கிற அத்தனைக்கு நான் ஒபே பண்ணி நான் என்னன்னு கூட நான் கண்டுக்கல. அந்த ஆளே இருந்தால் கூட இருந்துட்டு போகுது, என் குழந்தை என்றைக்கே இருந்தாலே நான் எனக்கு அது புரிகிற போது நான் இது பண்ணிப்பேன், என்கிட்ட சேரும் அப்படின்றதுனால நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு சொந்தமே அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னால ரொம்ப வெறுத்து போயிட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு போவேன், நான் பாட்டுக்கு வருவேன். மேடமே கூட பார்த்துட்டு சரி. இது பண்ணாங்க. அதை அப்புறம் அப்படியே எப்படி அவரை போய் விட்டாச்சு. பார்த்தேன்? யாரு மேடம்? ஹஸ்பண்டுங்களா? எனக்கு இவர் தான் அவர் வேலை பார்த்த கம்பெனியில் நான் 1 வருஷம் ரிசப்ஷன் தான் வேலை பார்த்தேன் மேடம். எனக்கு அவர் அங்கே பார்த்தம்போது நான் கேட்டேன் 2 முறை கேட்டேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஃபீல் இருக்குது, எங்கள் ஹஸ்பண்டோட படித்த ஒரு கொலீக் மாதிரி இருக்கீங்க, ஒரு சரி எனக்கு நிமிஷம், ஒரு குழந்தை நிமிஷம், இருக்கு. ஒரு நிமிஷமா. சரி, இப்போ ஹொசூருக்கு போயிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இவங்க ஒசூர் போயிட்டு இப்போ 2 வருஷம் ஆகுது மேடம். சரி, இல்லை தொடர்பில் இருந்தாங்களா? 2013 மேடம். சரி, இப்போ இந்த 3 வருஷம் எத்தனை வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க? 3 வருஷத்தில் 3 முறை தானே. இப்போ போன தீபாவளி போன தீபாவளி அப்போ தான் வந்தது. உங்களுக்கு தெரியும்ல என்ன ப்ராப்ளம்னு? தெரியும்ல? சரிங்க. உங்களுக்கு தெரியுமாமா? எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நல்லா தெரியும். தெரியும். நான் எதுவும் உங்களுக்கு பேசுறேன். தெரியும். உங்ககிட்ட தான் இவங்க மேடம் இவ்வளோ உரிமையாக பேசுறேன். பணத்துக்காக என் ஒண்ணுமே லைஃப் இது வரைக்கும் ஸ்பாயில் நான் பண்ணி அது எதுவுமே வச்சவங்க இவங்க கேட்டதில்லை. தானே ஒரு உங்களுக்கு வார்த்தை தெரியுமாமா? இன்னைக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பெத்த எதாவது அப்பா தெரியுமா? அம்மாவா இருந்து அப்படி பண்ணுவாங்களா தெரியாதும்மா மேடம்? இவங்களுக்கெல்லாம். சரி. சொல்லுங்க, ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை பெத்த அப்பா அம்மாவா இருந்து அப்படி சரி, நான் பண்ணுவாங்களா? சொல்றதுக்கு எல்லாம் சொல்லுங்க. முதல்ல நீ உடம்ப தேத்திக்கணும்னா மருந்து சாப்பிடணும். இல்ல மேடம், நான் இன்னைக்கு நார்மலா இருக்கேன். நீ நார்மலா தான் இருக்க. நார்மலா இருக்கேன். எனக்கு என் குழந்தைங்களை நான் பார்க்கணும். நிச்சயமாமா குழந்தைங்களை பார்க்கலாம். இந்த பாரு, எனக்கு எந்த மெடிசனும் வேணாம், நான் எங்கேயோ போய் செத்து கூட போயிடுவேன். என்னால அந்த அளவுக்கு எனக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த எனக்கு ஞாபகம் புரியுதுமா, எனக்கு உன்னோட வர கஷ்டம் எனக்கு ஆரம்பிக்கிறப்ப புரியுது. எனக்கு ரொம்ப ஆனா மனசு நீ என்ன நொந்து பண்ணணும்னா போயிருக்கு. முதல்ல உடம்ப தேத்துக்கணும். நம்ம தேடி கண்டுபிடிப்போம், உங்க ஹஸ்பண்டையும் குழந்தைங்களையும் தேடி இந்த அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்போம். கேவலமான அப்பா அம்மா தம்பிங்களா அப்படின்னு நினைக்கிற போது எனக்கு மனசு ரொம்ப நொந்து போய், நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க? நான் யாருக்கிட்ட நான் தப்பா பேசுறேன்னா, யாரையாவது நான் போய் தப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனா, நான் ஏதாவது நான் தப்பு பண்ணனா, அம்மா நீங்க எல்லாம் அழக்கூடாது. சேர்ந்து பண்ண அழக்கூடாது. லைஃப்
என்னோட பர்சனல் லைஃபே இல்லாமல் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இவங்களுக்கு வந்து இவங்க பார்க்குற வேறு பையனை யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போனோமா நான் இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த 3 பசங்களை அப்படியே விட்டுட்டு இவங்க பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போனோமா அப்படி என்ன வாழ்க்கை வேண்டி கிடக்கு எனக்கு தேவையே இல்லை நான் இப்படியே கூட சிங்கிளா வாழ்ந்துக்கிறேன் நீ சிங்கிளா வாழ்ந்துக்கோமா ஆனா அதுக்கு முன்னாடி நீ மருந்து சாப்பிடணும் குழந்தைங்க இல்ல மேடம் இன்னைக்கு நான் நல்ல கண்ட்ரோல்ல இப்ப நாங்க என்ன செய்யணும் உனக்கு என் குழந்தைங்க அவர்கிட்ட இருக்கு அவரு அந்த குழந்தைங்கள பார்க்கணும் நான் அவரோட போய் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல அவரோட நான் போய் வாழல மேடம் அதுக்கு நாங்க அவர்கிட்ட பேசணும்னா கொஞ்சம் டைம் வேணும்ல பேசுங்க மேடம் பேசுங்க கொஞ்சம் வெயிட் பண்றியா நான் வெயிட் பண்றேன் மேடம் நான் வேலைக்கு கூட போறேன் மேடம் நான் என்ன இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கியா இல்ல எனக்கு வந்து இந்த பிரச்சனைனால எனக்கு டிப்ரெஷன் ஹெவியா இருக்குதுல எனக்கு ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண சரி முடியல நான் சொல்றது கேளுமா இப்ப நீ என்ன பண்ணணும்னா நீ நார்மலா இருக்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நீயே சொல்ற உனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு ஏன்னா ஒரு நீங்க கேட்டீங்கல்ல உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க பண தேவைக்காக இவங்களுக்கு பண தேவை அந்த டாக்டர் வந்து நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்னு ரிசர்ச் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கு எங்க பர்சனல் லைஃப் தான் போகணும் ஒரு குடும்பத்தையே வந்து நாசம் பண்ணி எனக்கு வச்சிருக்காங்க புரியுறது உன்னோட வருத்தம் புரியாது அந்த 3 குழந்தைங்களோட லைஃப் அந்த அம்மா உயிரோட இருக்கிற போது 3 குழந்தைங்களோட அந்த ஒரு அவங்களோட சின்ன நான் வயசுல சொல்றது கேக்குறியா சொல்லுங்க மேடம் உன்னோட கஷ்டம் புரியுது ஆனா இப்ப நீ என்ன பண்ணணும்னா முதல்ல உடம்ப தேத்துக்கணும் நாங்க சைமல்டேனியஸா உன்னோட ஹஸ்பண்டையும் உங்க குழந்தைகளையும் தேடி கண்டுபிடிக்க போறோம் உனக்காக சரியா உனக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் கொடுக்குறோம் கண்டுபிடிச்சிட்டேன் மேடம் இவருதான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள பாத்துட்டியா குழந்தை அவர் காமிக்கல நான் அவரை மட்டும் தான் அப்ப அவர்கிட்ட போய் பேசி குழந்தைங்கள காமிக்க சொல்லணும்ல காமிக்க சொன்னா ஃபோன் பண்ணா அவர் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு நாங்க ஃபோன் ஏதோ பண்ணா அட்டன் பண்ணுவாரு சரியா சரி ஆனா நாங்க சொல்றத நீ முதல்ல கேட்கணும் சொல்லுங்க முதல்ல உன்னோட உடம்பு சரியாகணும் நீ இந்த டிப்ரெஷனுக்குள்ள இருந்து வெளியே வரணும் அதுக்கு நீ மருந்து சாப்பிடணும் இல்ல நான் எனக்கு மருந்து சாப்பிடாம நீங்க மருந்து சாப்பிடலன்னா நாங்க யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இல்ல எல்லா டைம்ல எனக்கு எடுக்க வேண்டிய medicine அவசியம் மட்டும் அவசியம் இல்ல வேணும் நைட் ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டு எனக்கு முன்னாடி எனக்கு எடுத்துக்கலாம் வேண்டாம் மேடம் எனக்கு மெடிசன் ஒரே டைம் ஒரு நாளைக்கு மெடிசன் சாப்பிட்டா கொடுத்து போதும் நாங்கள் கொடுத்து மேடம் டாக்டர் மேடம் எனக்கு கரெக்டாக மெடிசன் வந்துடும் கொடுத்து கல்யாணம் கொடுத்து ரொம்ப பண்ணிடுங்க குழந்தைங்க ஆயிடுச்சுன்னா ரொம்ப அவங்க இதுவா ஹஸ்பண்டோட இருக்கு சேர்ந்து நல்லா இருந்துருவாங்க அப்படின்னாங்க கல்யாணம் பண்ணுறது நான் முயற்சி பண்ணேன் நிற்கவே இல்ல மாட்டேன்றாங்க என்னங்க பண்ணுறது நான் என் லைஃப் வந்து யார்கிட்ட போய் கேட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் முதல் கொண்டு இந்த அப்பா அம்மா சொந்த பந்தம் யாருமே எனக்கு உதவ மாட்டேன் நாங்க உதவுறோமா என் குழந்தைங்க இருக்கு என் லைஃப் இருக்கு எனக்கு என் லைஃப் வேணும் மேடம் இதுதான் என் லைஃப் நான் கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு என் லைஃப் நான் போய் வாழ முடியாது எனக்கு எந்த எவிடன்ஸும் எடுக்க முடியாமல் இருக்கிறது நிக்கிறேன் நான் எதா இருந்தாலும் சப்போர்ட் வேணுங்க நீ சப்போர்ட் பேசாத போயிடு நீ பேசாத தயவு செஞ்சு போயிடு என்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல பிரபாவதி நீ எங்களை நம்பி தானே வந்திருக்க நம்பிதான் மேடம் உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கு அவங்களெல்லாம் விடு அவங்களெல்லாம் நீ ஆனா நம்ப எனக்கு வேண்டாம் மெடிசன் மட்டும் கொஞ்சம் போஸ்ட் கடிச்சு பண்ணாதீங்க இருங்க ஐயா இருங்க ஐயா காமா இருங்க ஐயா ஒன்றும் இல்லை எனக்கு மெடிசன் மட்டும் போஸ்ட் பண்ணாதீங்க நீ மெடிசின் சாப்பிடலைன்னா எங்களால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது இப்ப எனக்கு நான் அந்த குழந்தைங்கள பார்த்தேன்னா எனக்கு அந்த ஃபீல் அதுக்கு நீ எனக்கு தைரியமா கஷ்டமா இருந்தா தானே எங்க நான் கூட தைரியமா இருக்கேன் எனக்கு அந்த நீ எந்த எவ்வளவு அழுதுட்ட கஷ்டமும் இப்போ இல்லை. நீ பிரபாவதி எனக்கு மனசுல அவ்வளவு பாரம் இருக்கு அந்த madam. பாரம் குறையணும்னா முதல்ல உன்னோட எனக்கு உடம்பு medicine சரியா இருக்கணும் மனநல சரியா இருக்கணும் எனக்கு அப்பதான் நீ medicine எங்களுக்கு வேண்டாம். கொண்டு போய் காமிக்க முடியும் நீ கோஆபரேட் பண்ணலன்னா எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது எனக்கு மெடிசன் வேண்டாம் வேண்டாம் நான் நாங்க- அமைதியா நாங்க- நான் அமைதியா நாங்க ஏன் இருக்கேன் உனக்கு ஹெல்ப் பண்ணோம் சொல்லு ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில அப்ப தானே நாங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் தெரியுமா நாங்க எங்களை நம்பி நாங்க சொல்றது கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் நீ நல்ல பொண்ணு உன் மனசுல அவ்வளவு வருத்தம் இருக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் உன் குழந்தைகளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு ஆனா ஒரே கண்டிஷன் நாங்க சொல்றத நீ கேட்கணும் அப்பதான் எங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்னால அந்த மெடிசன் சாப்பிட்டு என்னால நார்மலா இருக்க முடியல நீ ஏன் எல்லாம் முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஏன் வர அப்ப நீ பாத்துக்கோ நீ போய் தேடிக்கோ இப்ப நீ என்ன பண்ற முதல்ல நல்ல ஃபுட்டு சாப்பிடணும் நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு டாக்டர் வந்து உனக்கு தேவைப்பட்டா மெடிசன் கொடுப்பாங்க இல்லைன்னா வேண்டாம் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னபடி ஒரு 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுப்பேன் அந்த 10 நாள் நாங்க என்ன பண்ணுவோம் நீ சொல்றது விவரம் எல்லாம் வச்சு அவரை போய் பார்த்து அட்ரஸ் எல்லாம் பிடிச்சு உங்க குழந்தைய கண்டுபிடிப்போம் ஓகே மேடம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் ஆனா 10 நாளைக்கு நாங்க சொன்னதை மட்டும் நீ கேட்கணும் அந்த கேரண்டி இருந்தா மட்டும் நாங்க கேமரா எடுத்துட்டு கிளம்புவோம் ஓகே மேடம் ஒபே பண்றேன் மேடம் ஒபே இல்ல நீ மனப்பூர்வமா ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கிறேன் மேடம் நாங்க என்ன பண்ண போறோம் உனக்கு டாக்டர் சாந்தி நம்பி ரொம்ப பிடிக்குமா
எல்லாருமே எனக்கு பிடிக்கும் madam. பிடிக்கும்ல? எல்லாரும் பேசுறவங்க டாக்டர்கிட்ட எல்லாரும் பேசி பிடிக்கும். பார்ப்போம். டாக்டர் வந்து மருந்து வேண்டாம் சொல்லிட்டாங்கன்னா வேண்டாம். Okay நல்ல madam. ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு உடம்பு தேத்துக்கோ. ஆனா டாக்டர் மருந்து சாப்பிடணும், இது உன்னோட சேஃப்டிக்காக, உன்னோட ஹெல்த்துக்காக சொன்னா நீ சாப்பிடணும். Okay. ரைட்? Okay. எதிர்த்து பேசக்கூடாது. இல்ல madam. தைரியமாறு உன் குழந்தைங்களை கண்டுபிடிச்சு கொடுப்போம். ஓகே? Okay madam. சரி, கிளம்பு. என்ன நடக்கிறது, என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரியும், 2 பேருக்கும் தெரியும். சரிங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்க வருத்தப்படாதீங்க. வெரி வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள், ஆமா மேடம். சூப்பர் இன்டெலிஜென்ட் கேர்ள். அந்த Okay. அந்த பேரு எல்லா இடத்துலயும் உண்டு. ரொம்ப இன்டெலெக்சுவல் ஆயிட்டோம்னா, நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ம். நமக்கு கற்பனை அந்த Imagination கிரியேட்டிவிட்டி ம். ஜாஸ்தியா இருந்தா ஒவ்வொரு டைம்ல நமக்கு நம்ம கண்ட்ரோல் விட்டு போயிடும். ஆமா மேடம், கரெக்ட். ஆமா, நம்ம ஆமா, இம்- நம்ம கற்பனை உலகம் அவ்வளோ பெரிய உலகமா இருக்கும். அது வந்து ஒரு திறமை. ஆமா. அந்த திறமைய நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அந்த திறமைய யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அது வேற விதமா போகும். ஸோ நீங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க பொண்ணு வந்து ரொம்ப ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க மேடம். ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு கூட நான் நம்புறேன் மேடம், நீங்க சொல்றது 100%. 100% ஐயா, நான் உண்மை. ஏன் இதுல நான் உட்கார்ந்து உலகம் சொல்றேன்னா, நம்புறது நான் நம்புறேன். எத்தனையோ பேருக்கு வந்து ஆரோகணம் மாதிரி படம் மூலமா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா. அது எவ்வளவு தூரம் போய் சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல. அது ஆனா எங்க சொல்வதெல்லாம் உண்மையில இவங்கள்ட்ட சொல்லும் போது அது இன்னும் எத்தனையோ பேருக்கு, உங்களுக்கு- லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேரும். இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய சாதனையாளர்கள், நெப்போலியன் போனபார்ட், அந்த மாதிரி வான்கோ வந்து பெரிய பெயிண்டர், அகதா கிறிஸ்டி, அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்து இந்த மாதிரி சில மென்டல் கண்டிஷன் இருந்திருக்குன்னு நம்ம வரலாறே சொல்லுது. வல்லாரே சொல்லுது. ஆமா மேடம். புரியுதுங்களா? புரியுது, ஸோ புரியுது. அதனால she is absolutely நார்மல். ஒன்லி திங், ஒரு சில டைம்ல அவங்க வந்து ரொம்ப கற்பனை உலகத்துக்குள்ள போயிடுறாங்க. அவ்வளவுதான். அதான் சொல்லுவாங்க மேடம். அது வந்து ஒரு கெமிக்கல் டாக்டர் ரியாக்ஷன். மேடம் சாந்தி நம்பி கூட அதான் என்கிட்ட அது சொல்லுவாங்க. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சரி பண்ணறதுக்கு அவங்க கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எல்லார விட புத்திசாலி அவ, அதுதான் பிரச்சனை. உண்மை இதுதான் உண்மை. சரிங்களா? இதான் உண்மை. நீங்க அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. எங்க வீட்டுல தான் உங்க மேடம் ரொம்ப பொண்ணு இது உங்க பண்றாங்க. பொண்ணு ரொம்ப 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 ஆறுதல் சொல்லுங்க மேடம். அம்மா, உங்க பொண்ணு வந்து ரொம்ப ஸ்பெஷல் சைல்டு, ரொம்ப திறமைசாலி பொண்ணு. 3 வருஷம் நம்ம மேடம். நம்ம இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா ஐயா? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெடிசனை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுதான் மேடம் தப்பு நடந்துட்டு இருக்கு. டேப்லெட் விட்டு தான் நிக்கவே பிரச்சனை அது மாட்டாங்க தப்பு. மேடம். மேடம் நம்ம வீட்டுல. நீங்க சொல்லுங்க, நம்ம ஒவ்வொரு வாட்டி கனவு காணறது இல்லையா, நம்ம கற்பனை பண்ணிக்கிறது இல்லையா? அதான், ஆனா அதான். நம்ம பண்ணறது கற்பனை, நம்ம வாழ்க்கைய தினசரி வாழ்க்கைய பாதிக்கிறது இல்ல. ஆமா, ஆமா. ஆனா நம்ம பிரபாவதி பண்ணறது கற்பனை, அவ்வளோ பெரிய கற்பனை உலகம். பெரிய கற்பனை உலகம். அது தெரியாம உண்மை. அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறா. ஆமா ஆமா. அதுதான் எனக்கும் உண்மை. அவளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவ என்னை விட ஒரு படி மேல புத்திசாலி, அவ்வளவுதான். நல்லா அதுதான் திறமைசாலி மேடம், நல்லா படிப்பா. நல்லா அதுதான் கெட்டிக்காரி. ஐயா. அப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அவளை. அதனால தான் நான் அமைதியாவே அவ போக்கிலே விட்டேன். நான் சரி. ஒண்ணுமே அவளை இப்ப என்ன, நீ ஆனா பாருங்க, இன்னைக்கு தான் நான் அவ முன்னாடி பேசுனேன். உங்க மூலமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்களை மாதிரி எத்தனையோ பெத்தனவங்க இருப்பாங்க, எத்தனையோ தம்பிங்க இருப்பாங்க. என்ன ஆச்சு, நம்ம வீட்ல ஏன் இப்படி இருக்குன்னு புரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்ல வரோம், பயப்பட தேவையில்லை. நம்மளை எல்லார விட புத்திசாலியா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு டைம்ல அவங்க இன்னொரு உலகத்துல இருப்பாங்க, கற்பனை உலகத்துல. அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கண்டிஷன். அது வந்து ஒரு டிசீஸ் சொல்ல மாட்டாங்க, மேனேஜிங் சம்திங். இப்போ நமக்கு டயபெட்டிஸ் வந்தா, டயபெட்டிஸ் வந்து டிசீஸ் சொல்ல மாட்டாங்க, இட்ஸ் அ கண்டிஷன். அதை மேனேஜ் பண்ண, லைஃப் லாங் மேனேஜ் பண்ணணும். இது இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு, இன்னைக்கு ஜுரம் வந்தது மருந்து சாப்பிட்டோம் போச்சுன்னு இல்லைம்மா. லைஃப் லாங் அந்த பாப்பாக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. மெடிசன் ஆகலாம், இல்லை கவுன்சிலிங் ஆகலாம், அதெல்லாம் டாக்டர் சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாரும் புரிதலோட நடந்துக்கணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.